ஸ்ரீ குரு ஜோதிட நிலையம் ஆஸ்ட்ரோ செல்வ பிரகாஷ். இன்னைக்கு ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஜோதிடங்கிறது நவகிரகங்களோட நிலையை வச்சு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு முறையாகும். ஒரு குழந்தை பிறக்கும் போது நவகிரகங்கள் நிலையை வச்சு அந்த குழந்தைக்கு நன்மையான விஷயங்கள் நடக்குமா, தீமையான விஷயங்கள் நடக்குமா, சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமாங்கிறத பற்றி பேசும்போது குழந்தைக்கு மட்டுமான இல்லை, பூமியில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளையும் இந்த ஜோதிடத்தின் மூலியமா அறிஞ்சுக்கலாம். இந்த ஜோதிடத்தை வேத காலத்துல ரிக், யாசிர், சாமம், அதர்வனம்ங்கிற அமைப்பிலிருந்து சில பண்பாடுகள் மூலியமா தொடர்ந்து பின்பற்றிட்டு வந்தாங்க. இந்த ஜோதிடங்கிறது வேதத்தின் ஒரு அங்கமாகவும் பார்க்கப்படுது. ராமாயணத்தின் இதிகாச காவியமான ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் ஜோதிடத்தை பற்றின குறிப்பீடுகள் நிறைய இருக்கு. முக்கியமாக ராமாயணத்தில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சதும், மகாபாரதத்தில் கௌரவரில் ஒருவராக இருக்கிற துரியோதனன் வந்து பாண்டவர்களிடத்தில் போய் சகாதவன்கிட்ட, முக்காலத்தையும் அறிஞ்ச சகாதவன்கிட்ட யுத்தத்துக்கான நாளை குறிச்சிட்டு வந்தார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தை பின்பற்றியே அமைஞ்சிட்டு இருக்கு.